அப்போ அந்த ஒரு போதம் நமக்கு இல்லாமல் இருந்தால் நம்ம இந்த பிரேம பக்திக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது. புரிஞ்சுதா? அப்போ உங்களுடைய இஷ்டம் எப்படி, என்ன பக்தியில் வாரீங்க? சிவனை என்ன பக்தியில் கொண்டு வராங்க? அப்பா. அப்போ அப்பா என்று உரிமையோடு அந்த பக்தி கொண்டாடலையான்னு ஒரு கேள்வி. தலையாட்டா போதான் அந்த கரெக்டாக சொல்லணும். உரிமையோடு கூட பக்தி கொண்டாடுறதையா? அவன்கிட்ட பேசுவியா? பேசணும். படம் அங்கேருந்து பேச ஒன்றும் பார்க்கக்கூடாது, நீ பேசணும். இறைவனோட பேசி பழக வேண்டும். அப்பா அப்பா என்று உன்னுடைய உரிமை அத்தனையுமே அவன்கிட்ட பேசணும். பேசி அவனோட எப்பவுமே அவன் நினைவிலே இருக்கணும். நினைவு சொல்லும்போது நாமம் உண்டு. அடுத்ததாக என்ன, நம்மளுடைய மூன்றாவது கண்ணில் எப்பவுமே என்ன செய்யணும்? பாவனையாக இருக்கு. பாவனை என்றால் என்ன? உங்களுக்கு பிடிச்ச உருவத்தில் எப்பவுமே தியானம் பண்ணணும். தியானங்கிறது என்ன? பாவனை, அதான் தியானம். அதே உருவத்திலேயே நினைக்கணும். அப்பா இப்போ வருவார், அப்போ அப்படியே நினைக்கணும். அது எப்படின்னு சொன்னால் எளிமையான ஒரு பாகத்தில் சொல்லணும். நீங்கள் ஒரு புருஷனை நீங்கள் லவ் பண்ணுறீங்க. லவ் பண்ணி வரும்போது அவன் கொஞ்சம் டிஸ்டன்ஸுக்கு போயிது. அவன் என்ன செய்யறான்? கொஞ்சம் நாடை விட்டு வெளியில் இருக்கான்னு வைக்கணும். அப்போ உங்களோட மனம் எப்படி இருக்கும்? உங்களுடைய மனம் எப்படி இருக்குன்னு கேள்வி. அதுக்கு இல்லைக்கா. அப்போ நம்மளுடைய மனம் இப்பவுமே அந்த உருவத்தையே நினைச்சுக்கிட்டு இருப்போம். அந்த உருவமே நமக்கு முக்கியம். அந்த உருவத்தையே நினைச்சு ரோட்டில் கூட ஒரு ஆள் போனாலும் அந்த ஆள் தானான்னு பிடிக்கும். அந்த அளவுக்கு நினைத்தால் மட்டும் போதாது. இப்போ இறைவனோடு அதை நினைக்கும் போது என்ன, எனக்கு கொஞ்சம் கூட மசாலா போடணும். எப்படி போடணும்? அதை அவனே நினைத்து அழணும், அவனே நினைத்து பேசணும், அவனே நினைத்து அவனோட நம்ம என்ன செய்யணும்? ஒன்றி போராக நம்ம என்ன செய்யணும்? ஃபீல் பண்ணணும். அப்படி ஒரு பித்தமே பிடிக்கணும். பைத்தியக்காரியாகணும். இல்லை நம்ம பைத்தியக்காரனாக அந்த லெவலுக்கு நம்ம அந்த பக்தியை கொண்டு வரணும். இன்னைக்கு இருக்கிற இங்கே இருக்கிற எல்லா கோயிலும் சாதா இப்போ இருக்கிற சின்ன கோயில் இல்லை, பெரிய பெரிய கோயில் அத்தனையுமே இந்த பிரேம பக்தியிலேயே உருவானதாக. இந்த பிரேம பக்தியிலேயே உருவாகி அங்கேயே மகான்களை என்ன செய்தாங்க? அந்த பக்தியிலேயே இறைவனை உருவமாக கண்டு பேசி பழகி ஆனந்தப்பட்டு அதிலே சேர்ந்தாங்க, அதிலே உண்டாங்க. அதான் பிரேமம். வரணும். எப்பவுமே அவனை பார்க்கும்போது நீங்கள் உங்களோட குறைய சொல்லக்கூடாது. நம்ம எல்லாம் குறைய சொல்லுவோம். அங்கே தான் நமக்கு அவன் மேலே என்ன பக்தியும் பிரேமும் குறைவாக இருக்கு. நீங்கள் எது எடுத்தாலும் குறைய சொல்லுவீங்க. என்ன சொல்ல, எனக்கு அப்படி ஆகிப்போச்சு, எனக்கு இப்படி ஆகிடுச்சு, அப்படி அது சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னால் நமக்கு குறை எப்பவுமே இருக்கும். பூமியில் அவதாரம் பண்ணதே குறையோடு கூடி தான் அவதாரம் பண்ணும். துக்கம், அதே மாதிரி கஷ்டங்கள், தாரித்திரியம் எல்லாம் நமக்கு இருக்கும். ஏன்னா இந்த குறைக்காக அவனை நம்ம வழிபட்டது ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்போ அவனை வழிபட வேண்டிய எப்படி இருக்கணும்? குறை இல்லாமல் இருக்கணும். அதில் தான் ராஜாஜி கேட்டீங்களா? ராஜாஜி தெரியும் உங்களுக்கு? ராஜகோபாலாச்சாரி. அவர் யார்? தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அவர் ஒரு பாடல் எழுதிட்டு தெரியுமா? கிருஷ்ணனை குறித்து, திருப்பதி வெங்கடாச்சலபதியை குறித்து ஒரு பாடு. குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான். ஏன்னா அவரை மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டதும் குறை உள்ளவரும் உலகத்தில் யாருமே இருக்காது.
அப்படி இருந்தும் அந்த இறைவனோடு அவன் பாடுறது எப்படி? குறையும் இல்லை. இதே மாதிரி இறைவனோட பார்க்கும்போது நிறைவோடு கூடி பார்க்கணும். குஜேலன் எப்படி கண்ணனை வந்துட்டு பார்த்தாரோ அதே மாதிரி குஜேலன் போய் பார்த்த உடனே கடன்கிட்ட எனக்கு தாழ்த்தினே இருக்குன்னு சொல்லல. அவன் கிருஷ்ணன்டா என்ன, கிருஷ்ணா உன்னை நான் பார்க்க வந்தேன்டா, எத்தனையோ காலம் ஆகிட்டு, நமக்கு என்ன செய்யணும்? சரி, அப்படி நமக்கு ஒரு குறையும் இருக்கக்கூடாது. அந்த குறை இல்லாத ஒரு நிலை, அந்த குறையை அங்கே சொல்லதுக்கு முடியாது. இறைவன் குறையோடு கூடி வந்தவன் அல்ல, குறையோடு கூடி இருப்பவன் அல்ல, குறையை தீர்ப்பவனும் அல்ல. ஏன்னால் அவனை பார்த்தாலே குறை எல்லாமே நமக்கு புரியும். அப்படிப்பட்ட சம்பூஜ்யனாக இருக்கிற அந்த பிரம்மத்தை நம்ம எந்த குறையும் பேசக்கூடாது. குறை பேசாமல் என்ன செய்யணும்? அவனோட நமக்கு என்ன செய்யணும்? ஒன்றோடு சேரணும். ஒன்றோடு சேர்ந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த இறைவனை அடைய முடியும். இறைவன்கிட்ட முன்ன போய் குறையே கூறக்கூடாது. நம்ம ஏதாவது ஒரு அரசன்கிட்ட முன்ன போய் நம்ம குறைய பேசுவோமா? அரசன் நம்ம பார்த்தாச்சு, பார்த்தோன்னா நம்ம என்ன செய்வோம்? குறைய பேசுவோமா? குறைய பேசுவோமா? இப்போலாம் அரசன் நீங்கள் போய் குறைய பேசுவீங்க. ஏன்னா இப்போ லிஸ்ட்டை கொண்டு தான் நம்ம போகிறோம். எப்படி எனக்கு அது இல்லை இது இல்லை. ஏன்னா இறைவன்கிட்ட போகும்போது எந்த குறையிட்டு நம்ம பேசக்கூடாது. அங்கே இறைவன் மட்டும் நமக்கு போகணும். அதெல்லாம் இயேசுநாதர் என்ன செய்யாது. அவர் வந்துட்டு அவருக்கு இதெல்லாம் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வந்த டைம்லையும் இறைவன்கிட்ட எந்த காலத்துலையும் அவர் ஒன்றுமே பேசலை. ஒரு குறையும் அவர் பேசலை. எதனால்? இறைவனுக்கு தெரியாதது ஒன்றுமே கிடையாது. அவனுக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சுதான் நம்ம முன்ன பிரத்யட்சமாகலாம். பிரத்யட்சமாகும்போது அந்த இறைவன்கிட்ட நம்ம என்ன செய்யணும்? நம்மளோட குறையே பேசக்கூடாது. யாருக்கு குறை இல்லை. நமக்கு எத்தனையோ கோடி ஜென்மம் நமக்கு இருந்த இருட்டு என்ன செய்யும்? இருட்டு என்ன செய்யும்? ஒரு செகண்டில் என்ன செய்யும்? ஒரு செகண்ட் மாட்டான். அதுக்கு முன்னே என்ன வெளிச்சம் இருக்கணும். அதே அதனால தான் இறைவன் மட்டும் வேண்டும்னு உள்ள உத்தத்தி இதில் நம்ம எப்பவுமே தியானம். அந்த தியானம் தான் நமக்கு ரொம்ப விசேஷமானது, முக்கியமானது. அந்த தியானம்தான் ஒரு ஆத்மாவினுடைய விழிப்புணர்வுன்னு சொல்லணும். அல்லாமல் மௌனத்தில் இருந்தவொன்னே மோட்சத்தை அடையலாம், சூரியத்தை பார்த்துட்டே இது மனதை வந்துட்டு ஹீரோவில் கொண்டு போய் மனதினை சூன்யமாக வச்ச உடனே உனக்கு எல்லாம் கிடைக்கும். ஒரு மண்ணாங்கட்டையும் கிடைக்காது. ஏன்னா இது எல்லாமே பார்த்துட்டு தான் நம்ம இங்கே வருது. எல்லாம் பெறும் ஆளை ஏமாற்று வேலை. அப்படி மன சூன்யமாயிடுச்சு ஏதாவது கிடைச்சிட்டு வரணுமா? விபாசனை எல்லாம் போனவங்க தானே விவாசனை போயிட்டு இருந்தாங்க. பிரீத்தை வாஷ் பண்ணதுக்கும் அதெல்லாம் நீங்கள் போயிட்டு இருந்தா இல்லை இல்லையா? விபாசனையில் போனவங்க யாரெல்லாம் உண்ட கையை பார்ப்போம். யாரும் போனதில்லை. விபாசனா மெடிடேஷன் யாராவது போயிட்டு தெரியுமா? யாருக்காது ஒன்றும் தெரியாது. சரி, அது போட்டு நம்ம சூன்யத்தில் மனதை கொண்டு வைக்காமல் எப்போவுமே ஒரு இறைவனை உருவத்திலேயும் அருவத்திலையும் இருக்கிறார். அதுதான் பகவான் கிருஷ்ணன். நான் வந்துட்டு என்னுடைய சுரூபத்தையே உனக்கு தெரியாதுலாம். அப்படின்னா என்னுடைய உருவத்தையே உனக்கு தெரியாது. நான் இந்த பிரபஞ்சம் மட்டும் இல்லை, உலக அனைத்தும் நானே. என்னால் நான் எப்படி இருக்கிறேன்? நான் அரூபமாகவும் இருக்கிறேன், சுரூபமாகவும் இருக்கிறேன். அப்போ நமக்கு என்ன செய்யணும்? முதல்ல சாடி அரூபமாக்கணும், சுரூபத்திலே போக வேண்டும். சுரூபத்திலே போய் அந்த இறை நிறைய சுகமாக நீங்கள் அம்மையாகவோ அப்பனாகவோ சிவனாகவோ ராமனாகவோ கிருஷ்ணனாகவோ முருகனாகவோ எந்த வழிபாடு நீங்கள் செய்யுங்க. அந்த சுரூபத்தையே அடையும் போது அவன் என்ன செய்வான்? ரெண்டு நிலையும் அவன் காட்டி தருவான்.
அதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து காளியே உபாசனை பண்ணார். காளியே தியானம் பண்ணி அம்மா அம்மா என்று அலறி லாஸ்டில் அம்மையே பிரத்யட்சமாகி, அம்மா பிரத்யட்சமானதுமாகி அதே சுகம் அவர் இருந்தார். அப்படியே இருக்கும்போது தான் தோதாபுரி இதை குருவை கொண்டு கொடுக்குறோம். அப்போ அந்த டைமில் இவருக்கு சந்தேகம், நான் காளி எப்போவுமே பார்க்குறேனே, எனக்கு இதுவே போதும், உலகத்தில் எனக்கு ஒன்றும் வேண்டாம். அப்போ தான் சொன்னே, முடியாது, தேவியே வந்து சொல்கிறாரு, முடியாது, நீ அந்த அரூப தியானத்தையும் பண்ணி என்ன செய்யணும், உன்னுடைய யதார்த்த சுரூபத்தையும் நீ அனுபவிச்சுக்கோ. நீ என்ன மட்டும் அனுபவிச்ச போதாது, என்ன செய்யணும், அந்த சுரூபத்தை நீ அனுபவிக்கணும். அப்படி தான் தோதாபுரியிலேருந்து அந்த தீட்சையை பெற்று தியானம் பண்ணி சமாதியிலே அடைஞ்ச பிறகு திருப்பி வருகிறார். திரும்பி வந்த பிறகு தோதாபுரிக்கே உபதேசத்தை கொடுக்காரு. யாரு தெரியல அந்த கதை. தோதாபுரிக்கு என்ன உபதேசம் கொடுக்காரு? ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வரலாறு படிச்சிருக்கீங்களா? அப்போ தோதாபுரிக்கு என்ன உபதேசம் கொடுக்காரு தெரியாது. என்ன உபதேசம் கொடுக்குறாரு? வீட்டில் இந்த புக்கள் எல்லாம் வாங்கி படிங்க, எல்லாம் படிக்கணும். படித்தா தான் நம்ம அந்த நிலையை அடைய முடியும். நமக்கு ஒரு விழிப்புணர்வு வரணுமா இருந்தால் அத்தனையும் படிக்கணும். ஏன்னா நீங்கள் சாதனை போய் செய்துகிட்டே இருக்கீங்க, அந்த தவம் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. இப்போ போகிற பாதை உண்மையாக பொய்யான்னு தெரியணுமா இருந்தால் இவங்களுடைய புக்ஸு படித்தால்தான் நமக்கு என்ன செய்ய முடியும். அதனால் எவனோ ஏதாவது உபதேசங்கள் செய்த உடனே உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. இப்போ நம்ம என்ன செய்யணும், இதை புக்ஸ் எல்லாம் அந்த நிலையை அடைஞ்சவங்களோட புக்ஸை படிக்கணும். படிக்கும்போது தான் அதை. இப்போ தோதாபுரி இந்த சமாதியிலே கொடுக்குறார். கொடுத்து அடுத்ததாக என்ன செய்யார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் திருப்பி வரார். திருப்பி வந்த பிறகு அவர் என்ன செய்யாது, எப்போவுமே காளி நாமத்தை என்ன செய்யாது, இப்படியே பஜனை பாடு, ஓம் காளி ஜெய் காளின்னு சொல்லி பஜனை பாடு. இப்போ ஓம் காளி ஜெய் காளின்னு பஜனை பாடும்போது தோதாபுரி வந்துட்டு ஒரு கேலித்தனமாக பேசும். என்ன பேசாது, சப்பாத்தி பருத்து நீ தீரலையான்னு கேட்குறேன். சப்பாத்தி இப்போ பஜனை பாடும்போது என்ன செய்யணும், சப்பாத்தி பருப்பு. ஆனால் அங்கே எல்லாம் வந்துட்டு சப்பாத்தி பருப்பு இது சப்பாத்தி பருத்து தீரலையான்னு கேட்குறேன். அப்போ இது ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு. நேரம் அம்மாட்ட போகிறேன், அம்மா என்னுடைய குருநாதர் வந்துட்டு இப்படி சொல்லி போட்டாரு, நீ இல்லையா, உண்மையை சொல்லி. இந்த துக்கத்தினால போய் அம்மாட்ட அந்த தியானம் பண்ண, அம்மா நீ இல்லையா, உண்மையை சொல். ஏன்னா இங்கே வந்துட்டு அத்வைத தியானம் அத்வைத தரிசனம் எனக்கு மட்டும்தான் கிடச்சி, என்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை தான் எனக்கு கிடச்சி. அப்படி இருந்து நீ இல்லையான்னு உள்ளது எனக்கு இப்போ புரியும். அப்போ அது வரும்போது நீயும் நானும் ரெண்டு தான் அந்த இடத்துல. இப்போ நம்ம இந்த யோகா தியானம் எல்லாம் எதுக்கு செய்து வரோம், உங்களுடைய ஆத்மஸ்வரூபத்தை நீங்கள் அதனுடைய விழிப்புணர்வை அடைவதற்கு வேண்டும். அதனால் என்ன கொஸ்டின் கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஏன்னு சொன்னால் நானும் நீங்களும் ரெண்டு தான். நம்ம அடையும் போது தான் ஒன்று. அடைக்கு முன்னே நம்ம எப்படி இருக்கிறோம், ரெண்டாவது தான் இருக்கிறோம். அப்போ அம்மாட்ட கேட்குறேன், அம்மா நீ இல்லையா, அம்மா தோதாபுரி இப்படி பேசாதே. அன்னைக்கு நைட்லேயாக்கும் தோதாபுரிக்கு வயிற்று வலி வந்தது. திடீர்னு இந்த கதை வயிற்று வலி வந்து ஐயோன்னு விழிச்சு காதாரி அழுது ஐயோன்னு விழிச்சு லாஸ்ட்டில் கங்கையிலே இறக்குது. கங்கையில் சாடும்போது கங்கையில் தண்ணி இல்லை, தண்ணி பகுதி காலு விட்ட அளவு தண்ணி தான் வருது. கங்கையில் சென்டருக்கு போகிறார், அங்கேயும் தண்ணி இல்லை. லாஸ்ட்டில் விட சொல்லியிருந்தாங்க, எனக்கு எப்படியாவது இறந்து தான் தீரணும். அதுதான் அத்வைதவாதிகளுடைய ரியாலிட்டி. நல்லா புரியணும். நீங்கள் அந்த சமயத்தில் தேவி பிரத்யட்சமாக கோதாவரிட்ட பார்த்து, நான் இல்லையா, எனக்கு பிள்ளைகிட்ட நீ என்ன சப்பாத்தி வருத்துதா, உனக்கு நான் உண்டு என்று நிரூபிக்கிறதுக்கு தான் உனக்கு நான் என்ன அந்த ஒரு வயிற்று வலியை தந்தேன். அப்போ ஒரு பெரிய திரிகால ஞானி கோதாபுரி, எப்படி அத்வைத ஞானி. அப்போ அந்த ஞானிக்கு இந்த ஒரு வயிற்று வலியும் தாங்க முடியல. அப்போ ஒரு ஆளுக்கு என்ன வேணும், கிருபை வேணும். அப்போதான் அம்மாட்ட, அம்மா நான் தெரியாமல் செய்து போட்டேன், எனக்கு வயிற்று வலியை என்ன செய்யணும், மாற்று. சரி வா
ஆனால் அது உனக்கு நான் ஒன்று நிரூபிக்கிறதுக்கு வேண்டிதான் இந்த தர்சனமே நான் உனக்கு தந்தது. அங்கே நைட்டில் கொஞ்சம் உரகெல்லாம் போட்டுக்கிட்டு எரிச்சுக்கிட்டு அவர் சப்பாத்தி விட தொடங்கியாச்சு. காலி ஜீ காலி கொடுப்பாங்க. 4 மணி அளவில் சாயை மாற்றி ராமகிருஷ்ணன் வரார். இங்கே பார்க்கும்போது குருநாதர் என்ன செய்ய நிற்காது. காலி ஜீ காலி நிற்காது. குருநாதா நீரும் சப்பாத்தி கருத்தை உடங்கியாச்சான்னு கேட்டான். ஒன்றோடாக அவள் உண்டும் அவன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்போ நம்ம சின்ன ஒரு புழுவாக இருக்கிறோம். அந்த புழுவாக இருக்கிறத நமக்கு நேரம் என்ன அது பெருசாக வளர்ந்து அதனுடைய மெச்சூரிட்டி அது என்ன செய்யுது, ஒரு சித்திர சிரமமாக மாறி அது பறக்க வைக்குது. இத்தனையும் சம்பவம் அதுக்குள்ளே நடக்குது. அதுக்குள்ளே நடந்துட்டு இருக்கும்போமே இன்னொரு புழுவை பார்த்துட்டு அதனோட இன்னொரு பட்டாம்பூச்சியை பார்த்துட்டு நீ இல்லைன்னு அதுக்கு சொல்ல முடியுமா? அது உண்மை. நம்மளுடைய வளர்ச்சிக்கு தான் நம்ம என்ன செய்யறோம்? முதல்ல யோகா, பின்ன தியானம், அப்போ குண தியானம், அதோட சமாதி, இப்படி சொல்லி நம்ம மாறணும். அதனால நம்ம நீங்க இல்லைன்னு எனக்கு சொல்ல முடியுமா? எவன் சொன்னான்? அதை மீனிங் அங்கே சொல்லட்டு. நான் பிரம்மம் நீயும் பிரம்மம், நான் பிரம்மம் நீயும் பிரம்மன்னு சொன்னா அப்படியா இருந்தால் அந்த பிரம்மன்னு சொல்லலாம், வாயினாலே சொல்லலாம். அல்ல, நான் அனுபவிக்கிற டேஸ்ட்டும் நீங்கள் அனுபவிக்கிற டேஸ்டும் எல்லாம் ஒன்று தான். காளி என்ற ஒரு ஆத்மா சுரூபம் இருக்குது. அந்த ஆத்மா விழிப்புணர்வு அடைஞ்சு ஒரு நிலை அடைஞ்சு அவங்க இருக்கிறாங்க. நம்ம பக்தர் என்ன செய்யணும்? அந்த அம்மைக்கு அன்பு கொடுத்து ராமகிருஷ்ணன் போய் சரணாகதியாகலாம். ராமகிருஷ்ணனுக்கு தரிசனம் கொடுக்குறான். அம்மையும் மகனும் ஒன்றாக இருக்கிறாங்க. அந்த அம்மையே ஒரு குருவை கொண்டு கொடுக்குறான். எனக்கு மகா நீயும் என்ன போல் ஆகுக, என்ன போல் ஆகுக, காளி எந்த நிலை அடைந்தாலோ அது போல் ஆகுக. அது அதனால தான் அந்த தரிசனத்தை கொடுக்கு, அந்த குருவை கொண்டு கொடுக்கு. நீ என்னை போல் ஆகு. அப்போ அந்த தரிசனம் அது கிடைச்சது என்ன ஆகுறான்? அது ராமகிருஷ்ண ஒரு வருஷம் அந்த நிலையை அடைகிறான். அந்த பிறகு அவர் திருப்பி என்ன செய்கிறார்? மீண்டும் காளியே தான் நீ என்னை போல இருக்கணுமா இருக்கணும். அந்த நிர்வகிப்ப நிலையை நீ போய் எப்போ அடையாத, இந்த உடம்போடு கூட நீ இது நிறைய மக்களுக்கு ஏதாவது சேவை பண்ணு என்று சொல்லிட்டு திருப்பி கொண்டு வரான். அந்த நிலையை அடைகிறோம். அடைய வச்சதுனால நீயும் நான் ஒன்று, இனி நான் ஒன்றை வணங்க மாட்டேன் என்று சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம் என்ன? அப்படியே நம்ம எல்லாம் முட்டாள்கள். அன்றைக்கே இந்த பெரிய சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் முட்டாள்கள். அவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க? தன்னுடைய சுரூபத்தையே அடைஞ்சு அதுதாக அடுத்ததாக என்ன செய்யறாங்க? அவனுக்கு காட்சி கொடுத்து அந்த தேவதையே கொண்டு பிரதிஷ்டை பண்றாங்க. அந்த தெய்வத்தையே வழிபடுறாங்க. மக்களும் இது போல வழிபடட்டும் சொல்லி அந்த வழிஸ்தலமாக வைக்கிறாங்க. இது நம்ம புரியாம நம்ம என்ன செய்யணும்? இந்த இடத்துல 3 பேர் சமாதியானாங்க. அவங்க சும்மாயா சமாதியானாங்க? சமாதியான என்ன சொல்றாங்க? சமாதிக்கு முன்ன இங்கே ஒரு சிவனை பிரதிஷ்டை பண்ணுங்க, நாங்கள் எல்லாம் வழிபட்டு இருந்தால் அப்பனை வழிபடுங்க, அப்பனுடைய சுரூபத்தை வழிபடுங்கன்னு சொல்லிவிட்டாங்க. இல்லை அவங்க 3 பேரும் சமாதியாக இருந்ததில் சொல்ல வேண்டாம், நான் நிர்குண பிரம்மம், இங்கே ஒன்றும் வைக்காண்டா தேவையில்லை, நான் நிர்குண பிரம்மம் தானே, இல்லை நான் சூன்யம், இங்கே சூன்யத்தையே வழிபடுங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும்? அப்போ நான் அடைந்த அந்த நிலையை வழிகாட்டியாக இருக்கணும். இது அப்போ இது என்ன கோயில்? என்னத்த கோயில்? ஒரு பள்ளிக்கூடம். கோயில் நம்ம இதாக இருக்கிற கோயில் எல்லாம் போய் தொழுகிற ஒரு கும்பிடுற ஒரு தேவாலயம் மட்டுமல்ல, ஓரோ ஆத்மாவினுடைய பள்ளிக்கூடம் அது. நம்ம காலை அந்த இது யமனியமாதிகளோடு கூடின அந்த யோகையினுடைய டாப் லெவலில் எத்த வேண்டிய ஒரு என்ன படிக்க வேண்டிய ஒரு ஸ்கூலாக இது. நம்ம புரியாமல் நம்ம என்ன செய்யலாம்? நான் உங்களை சொல்லுங்க, ஒரு சில ஆளுகளை ஞானிகளுக்கு சொல்லி இருக்கிற குறை ஆளுகள் அவங்க என்ன செய்யறாங்க? இப்போ ஒரு உதாரணம், நம்ம ஜெக்கி வாசுதேவர் வந்துட்டு அங்கே பைரவலிங்கத்தை வச்சாங்க. எத்தனையோ ஆளுகள் அவரை கேலித்தனமாக பேசினாங்க. ஏன்னா அவர் என்ன செய்தாரு? காரணம் என்னுடைய தாய்,
அந்த தாயை தான் வைக்க வேண்டியது. காரணம் தாய் நின்னா அவர் அந்த தியானம் பண்ணி அந்த தாயை அடைஞ்சவன், அதனால தான் அவருக்கு வைக்க முடியும். இங்கே சூன்யவாதிகள் இங்கே இருந்துட்டு ஏன் அங்கே இப்போ பைரவரை வச்சது இவன் பெரிய ஞானி இல்லையே, அவன் ஒரு விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணவன் அவன் ஞானி இல்லை. அவங்க தான் எழுதி வைப்பாங்க, அவங்க தான். அப்படியா தான் இங்கே இருக்கிற திருமூலர் தொட்டு எத்தனையோ சித்தாதிகள் இங்கே வந்து எத்தனையோ கோயில்கள்லாம் கொட்டாரங்கள்லாம் வச்சு அவங்க என்ன செய்தாங்க, அந்தந்த சக்திகளை கண்டு வழிபட்டு அவங்களுக்கு ஊனக்கண்ணால் பார்த்தவங்களுக்கு அவங்க எல்லாம் மூடர்கள், இந்த சூரியவாதம் பேசிட்டு இருக்கிறவங்கன்னா ஞானிகள். அது வளர்க்குது. அதனால தான் பக்தி யோகத்தினுடைய முக்கியம். நமக்கு கண்டிப்பாக பக்தி தேவை. அதுவும் பக்தி எப்படிப்பட்ட பக்தியாக இருக்கணும், ஆச்சார பக்தியோ அதுபோல பக்தி இருக்கக்கூடாது. நமக்குள்ள பக்தி எப்படி இருக்கணும், இறைவனோட பிரேம பக்தியில். பிரேம பக்தியில் வரும்போது அங்கே ஆச்சாரம் தேவையில்லை. ஒரு வீட்டில் புதுசாக ஒரு விருந்தாளி வரும்போது உங்களுக்கு நீங்கள் ஆச்சாரம் காட்டுவீங்க. தண்ணி குடிக்கிறீங்களா, வெற்றில பாக்கு போடுறீங்களா, சூடாக வேணுமோ, அவங்க தம்பு வேணுமோ, கை கால கழுவாங்களோ, கண்ணியில் தண்ணி வேணுமோ, இப்படி நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அதுக்கு வேண்டியெல்லாம் ஆச்சாரங்களை காட்டும். ஏன்னா ஒரு தகப்பன் வீட்டுக்குள்ளையா இருந்தால் இப்படி இருக்கும், அப்பா வாங்க, ஏன் உங்களுக்கு அங்கே இருக்குது அடுக்கலைக்கு உள்ள வரக்கூடாதோ, இப்படி நம்ம என்ன ஆச்சாரம் அங்கே கிடையாது. நம்ம இருக்கிற அந்த இது தான். அதனால தான் பக்தியில் ஆச்சார பக்தி ஒரு சாதகனுக்கு தேவையில்லை. அதுதான் பகவான் சொன்னது, நீ எப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணியோ ஒரு துளசி இலையோ தந்தால் நான் என்ன செய்வேன், அது நான் பூர்ணமாக உட்கொள்ளுவேன். அதான் ரியல் பக்தி. இப்போ இருக்கிற பக்தி அத்தனையுமே என்ன பக்தி, பயபக்தியா. என்ன பக்தி, ஆச்சார பக்தி, பயம். ஏன்னா ஒரு விருந்தாளி வீட்டில் வந்தால் நேரத்தில் ஏதாவது கொடுக்காம இருந்தால் கோபப்படுவாரோ, என்ன அடித்து போடுவாரோ, அல்ல என்ன பேசி போடுவாங்களோ, இப்படி நிறைய ப்ராப்ளத்தை நம்ம விடுவாங்க. அதே சமயம் தனக்கு வந்தது, தனக்கு தன்னுடையது என்று சொல்லி ஒரு ஆள் வரும். அது உங்களுக்கு கணவன் வந்தாலும் சரி, பிள்ளைகள் வந்தாலும் சரி, அப்பா அம்மா யார் வந்தாலும் உங்களுக்கு என்ன இருக்குது, பக்தி எப்படி இருக்கும், அது பக்தி அல்ல, அதுக்கு பேர் என்ன, உரிமையாக. அப்போ யதார்த்த பிரேம பக்தி என்பது உரிமை கொண்டாட வேண்டும். அப்போ நம்ம காளி 10 வருஷம் ஆனால் போது நம்ம உரிமை கொண்டாடணும். ஏன் அம்மா நீ நாக்க நீட்டிக்கோ, நானும் நீட்டுறேன், நம்ம உரிமை கொண்டாடணும். அந்த பிரேமத்துக்கு வரணும். நம்ம முண்ட மாறாகுதா என்ன சொல்லிட்டு அங்கே ஆணு கோஷம் போட்டோன்னா அவங்க ஒரு பக்தியும் வராது. அப்போ தேவியினுடைய தியான ஸ்லோகத்தை சொன்ன உடனே பக்தி வராது. அந்த உருவம் நமக்கு ரொம்ப என்ன இருக்கணும், அன்பாக இருக்கணும், ஆனந்தமயமாக இருக்கணும். அதனால தான் தென்னாலிராமன் என்ன செய்தார், தென்னாலிராமனுக்கு கதை தெரியுமா, தெரியாது, தெரியாது. இங்கே உங்களுக்கு ஊருக்கு கதை தெரியாது. தென்னாலிராமன் வந்துட்டு தேவியை பார்க்குறான். எப்படி பார்க்குறான், அப்போ வந்துட்டு அங்கே கோவிலுக்கு சைடில் வெறும் தூக்கி கிடக்கா பையன், சின்ன பையன், ஏன்னா ஒரு வெறும் முட்டாள் பையன். அவன் அந்த பையன் தூக்கி கிடக்கும்போது தேவி அந்த கோவில் பக்கத்துக்குள்ள வாரான். வந்து இவனுக்கு முன்னே பிரத்யட்சம் ஆகுது. 1000 தலையோடு கூடி ஒரு பிரத்யட்சமாகி நிற்கிற ஆண் அட்டகாசத்துக்கு திருநாராம எழுப்பிட்டு ஹாஹா சிரிக்கிறான். இவ்வளோதான் தேவிக்கு தன்னுடைய சொரூபத்தில் ஒரு தலையோடு கூடி ஒரு சொரூபத்தை இருந்துட்டு தென்னாலிராமன்ட்ட கேட்குறான், ஏன்டா நீ சிரிக்கிற? அதான் எனக்கு ஒரு மூக்கு இருந்தும் சளி பிடிக்க சொல்ல நான் எத்தனை தடவை தும்புவேன், இந்த 1000 தலையை வச்சு சளி பிடிக்க சொல்ல தும்பும் போது என்ன சவுண்டாக இருக்கும். இதை கேட்டு தான் நான் சிரிச்சு போகிறேன் அம்மா. நாங்கள் அப்போ தான் அவருக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறேன். இதுதான் பிள்ளைக்கு கொடுக்குற ஒரு தாய் கொடுக்குற மதிப்பு. சரி, ஒன்று வந்து விகடகவி என்று நான் ஆசீர்வாதம் தருகிறேன். ஹிஸ்டரி நடந்த சம்பவம். அப்படி சூரியவாதிகள் வந்துட்டு இங்கே அம்மா இல்லைன்னு சொல்ல முடியுமா, காளி இல்லைன்னு இங்கே சொல்ல முடியுமா, முடியாது. அப்படித்தானே விகடகவியானது தெரியும் இல்லையா கதை. அடுத்தாக வந்துட்டு அவர் நேர கிருஷ்ணதேவராயருடைய சபைக்கு போகிறாரு. அது பெரிய கதை. இந்த அதனால் அவனுடைய கதைகள் இதுங்க படித்தாலே நம்மளை என்ன செய்யும், சிரிக்க வைக்கும். அப்பேற்பட்ட பெரிய ஞானியாக விகட ஞானி. லாஸ்டில் அந்த விகடகவையே பாடி
அந்த அந்த ஒரு ஞானத்தினுடைய இதில் ஒரு பாடலே பாடித்தான் அவர் சமாதி ஆகும். தேவியை ஆசீர்வாதம் கொடுத்து சமாதி இருக்கு. இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் உண்மையான சம்பவம். நீங்கள் சூன்யவாதத்தில் போகும்போது அந்த சம்பவம் வராது. ஏன் வராதுன்னா உங்களுக்கு இதெல்லாம் சந்தேகமாக வரும். இப்போ ஒரு உதாரணம், பகவான் கிருஷ்ணனே சைதன்ய மகாபிரபுவாக அவதாரம் எடுத்து ராதா கிருஷ்ண பிரேமத்தில், அந்த கிருஷ்ண பிரேமத்திலே இருந்து நேரம் லாஸ்ட்டில் எங்கே போகிறாரு? ஒரிசையில் எங்கே சமாதி ஆகிறாரு? ஜெகநாத சேத்திரத்தில் சமாதி எப்படி ஆகிறாரு? அந்த விக்கிரகத்திலே லயிக்கிறான். இப்போ பக்தியினால் நமக்கு என்ன செய்யும்? அதிலே அவர் சொல்லுவார், நீங்கள் யாருமே கடயோகா பிராணாயாமங்கள் ஒன்றும் செய்யாதுங்கன்னு சொல்லிடுறாரு. அது அவருடைய புக்ஸை படிக்கணும் தெரியும். சைதன்ய அமிர்தம் என்ற ஒரு புக்கு இருக்குது சுரேஷ், அந்த புக்கில் நீங்கள் படிங்க. அதில் இல்லை சைதன்ய சிஷ்டா அமிர்தம் இருக்குது அதில். அப்போ இதில் வந்துட்டு அவர் வந்துட்டு பிரேம பக்தி மட்டுமே போதும், உங்களுக்கு உடம்பையே ஒளியாக்கி போகலாம். இப்போ ஒரு உதாரணம், ராமலிங்க அடிகள் எந்த கடையோகம் செய்தான்னு உங்களுக்கு தெரியுமா? இங்கே ஆளுகளெல்லாம் சொன்னாங்க, அவர் நயனதீட்சம் செய்தார், அது செய்தார், இது செய்தாருன்னு நம்ம சொல்லுவான். ஓகே, எல்லாம் ராமசாமி போடலாம். அவராக ஏதாவது சொன்னார்? அவராக ஒரு யோகை. அவர் என்ன சொன்னார்? நீ பூரணமாக சாம்பவியில இரு. என்ன இது? சாம்பவியில தியானத்தில். சாம்பவியில் தியானம் எப்படி இருக்கணும்? இப்படியே விழித்து சும்மா வெளியில பார்த்து இருக்கல அவர் சொன்னது. நினைந்து நினைந்து உருகி உருகின்னு பாடினார். நினைந்து நினைந்து உருகி உருகி ஊற்றெழில் கண்ணீர். அதில் என்ன செய்யணும்? பனைந்து பனைந்து என்ன அந்த பாடல் வரும். பாடல் எனக்கு 2 வயது தான் தெரியும். அப்போ அதை படிக்கும்போது அதில் வந்துட்டு நினைந்து நினைந்து, அப்போ எப்பவுமே இறைவனை நினைச்சு நினைச்சு இருக்கணும். காதல், அந்த காதலோடு கூடி இறைவனை நினைச்சு நினைச்சு இருக்கணும். கசிந்து உருகி உருகி இருக்கணும். இங்கே வந்துட்டு ஒரு பீக்கிரி பயல காரணமாக நம்ம லவ் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம்? இங்கே ஒரு காதலுங்க நம்ம என்னெல்லாம் பாடுபடுறோம். நான் இதுக்கே இருந்தேன், ஒரு 4 இரட்டி கூடல் வந்துட்டு நீங்கள் காதல் பண்ணாலே இறைவன் அடையலாம். அப்போ நம்ம என்ன காதல் வரணும். அதனால தான் கிருஷ்ண பரமாத்மா சொல்லுதான், அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறான், நீ ராதைகிட்ட ரொம்ப பிரேமத்தில் இருந்தியே, அதே மாதிரி நீ ருக்மணிகிட்ட பிரேமம் இல்லையேன்னு கேட்குறான். ருக்மணியை வச்சுட்டு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ராதைகிட்ட பிரேமம் வரும்போது அதுதான் காமுகி, அதனால தான் பிரேமம் பண்ணுறேன். ஏன்னா ருக்மணி எனக்கு மனைவி, எனக்கு பிரேமம் இருக்காது. அதுக்கு மீனிங் என்ன? அதோட மீனிங் என்ன புரியல. மனைவி எப்படி இருப்பா? தன்னுடைய சர்வதையும் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணி தனக்கு பக்கத்திலே இருப்பார். காமுகி எப்படி இருக்கும்? எப்பவுமே காமுகி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணி தான் இருக்கு, கொஞ்சம் நீளத்தில் தான் இருக்கு. அதனால தான் பகவான் என்ன செய்யறான்? தன்னுடைய காமுகியை எங்கே இருக்கிறான்? பிருந்தாவனத்தில். பகவான் எங்கே இருக்கிறான்? துவாரகை. இதிலிருந்து நம்ம என்ன படிக்கணும்னு சொன்னால், பகவானுடைய அந்த காமுகி பாவத்தை நம்ம எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும். இப்போ ஒரு உதாரணம், நீங்கள் தேவியை திடீர்னு கரெக்டாக பிரத்யட்சம் ஆகிட்டு, அல்லது கிருஷ்ணனை பிரத்யட்சம் ஆகிட்டுன்னு வைங்க, அது கழிஞ்சு அடுத்த பக்தி உங்களோட பக்தி என்ன செய்யும்? எப்போவுமே கிருஷ்ண தரிசனமே ஆயினால உங்களோட பக்தி எப்படி இருக்கும்? ருக்மணிக பக்தி போல இருக்கு. கிருஷ்ணன் எப்போ பக்கத்திலே இருக்கான். அப்போ நமக்கு அந்த பிரேம பக்தியினுடைய டெப்த்து, ஆழம் வந்துட்டு இருக்காது. திடீர்னு வந்து பிரத்யட்சமானா, திடீர்னு போயிட்டான். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? அப்போ உங்களோட பக்தி எப்படி இருக்கும்? ஆழத்தில் நம்ம என்ன செய்யறோம்? அந்த பக்தியில் வந்து மீண்டும் மீண்டும் நம்ம ஆழத்தில் என்ன செய்வோம்? அவனை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்லாம் ஒரு ஃபீலிங்ஸ்லே.
அது எப்படி இருக்குன்னு சொன்னால், தன்னுடைய காமுகன் என்ன செய்யலாம், குவைத்தில் வந்துட்டு வேலை பார்க்குறான். திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது, நான் இப்போ நான் இப்போவுமே கிளம்புறேன், நாளை காலமாக வந்து நான் என்ன செய்யணும் உடனே சந்திப்பேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் கால் வருது. இப்போ உங்களோட மனம் எப்படி இருக்கும்? உங்களோட மனம் எப்படி இருக்கும்? அதுதான் பிரேம். அந்த மனம் என்ன செய்யும்? பார்க்கறதுக்குள்ள என்ன செய்யும்? அது நமக்கு ஒன்றும் கிடையாது. இங்கோட மனம்னா நம்ம லவ் பண்ணுறதுக்கும் தெரியாது, ஒன்றுக்கும் தெரியாத மனம். அப்படிதானே? நம்ம ஏதாவது ஒன்றில் சந்திச்சிருப்போம். அதனால் நமக்கு நல்ல பெரிய தரித்திரவாசி வந்துட்டு பணம் கண்ட மாதிரி எப்படி இருக்கு? ஒரு தாரித்திரவாசிக்கு 1 கோடி ரூபாய் பார்த்தா எப்படி இருக்கு? அப்போ அந்த லெவலுக்குள்ள ஒரு பிரேம பக்தி நமக்கு வரணும். பணத்தோடுள்ள பக்தியை நான் சொன்னது அந்த இறைவனோடு உள்ள பக்தி. அப்போ அத்தனை ஆழத்தில் நம்ம மனம் போயிட்டே இருக்கு. அந்த விழிப்புணர்வை தான் விழித்திருன்னு சொன்னார். இதை நம்ம புரியாம ராமலிங்காடிகளுடைய சீடர்கள்லாம் இப்படியே இருப்பாங்க. விழித்து எதுக்கு இப்ப கிடைக்கும்? அதல்ல. அந்த விழிப்புணர்வு என்ன? இன்று வருமோ, நாளை வருமோ, இன்று வருமோ, ஆண்டவா நீ என்னைக்கு வருவ, நான் அதை காத்திருக்கேன். உங்களோட லவ்வரை வந்துட்டு நீங்க காத்திருக்க மாதிரி குவைட்லேருந்து என்னைக்கு வருவ, அதெல்லாம் நீங்கள் எங்கே இருந்து நீங்கள் வருவேன்னு நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க. அந்த காத்திருப்பு உங்களுக்கு என்னைக்கு வருமோ அப்போதான் உங்களுடைய பிரேம பக்திக்கு என்ன கிடைக்கும்? மார்க்கு அந்த ஆழத்தில் உங்களுக்கு போகக்கூடிய இந்த மார்க்கு கிடைக்கும். அப்படி பக்தியை நீங்கள் கொண்டாடும். அதனால் இந்த கோவிலெல்லாம் போங்க, திருமலை முருகன் கோவிலெல்லாம் போனோம். அந்த கோவில் பக்கம்தான், திருநெல்வேலி பக்கம். இந்த இடத்துல அந்த பிரேம பக்தியில் முருகனையே மகனாக நினைத்து மக்களையே விழிச்சு. ஆனால் அவங்களுக்கு எந்த யோகையும் செய்யலை, எந்த குருவும் கிடையாது. எப்பவுமே மகனாகவே நினைச்சு வழிபட்டு அந்த அந்த விக்கிரகத்திலேயே அந்த மகனுக்காக வேண்டி துணிமணிகள் போர்த்ததும் சாப்பாடு கொடுத்தது, இதுதான் வேலை அவங்களுக்கு. கழுகுதும் சுத்தப்படுத்து எல்லாம் வேலை. அப்படியே இருந்து அதில் தரிசனம் கிடச்சி இந்த மலையில் வந்துட்டு நான் இது என்னுடைய பொக்கிஷம் எல்லாம் அந்த மலையில் இருக்குது, அம்மா நீ அங்கே போய் எனக்கு கோயிலை கட்டுன்னு இந்த பிள்ளை சொல்லுது. அதுதான் அந்த திருமலைன்னா அந்த இடத்துக்கு போயிருக்கு. திருநெல்வேலி பக்கம் தான் நீங்கள் போங்க, போய் பார்க்க வேண்டிய இடம். அப்போ அங்கே போய் அங்கே வந்துட்டு எவ்வளோ போகலாம். போயிட்டு இப்படி இந்த கெட்டதுக்கு வசதி இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல வந்துட்டு இங்கே பரணம் பண்ணுற மதுரையில் வந்துட்டு அன்னைக்கு இது மதுரையில் அந்த 1820 எல்லாம் மதுரையில் ஆட்சி பண்ணது யார்? திருமலை நாயக்கன். அந்த நாயக்கனாருக்கு தரிசனம் கொடுக்கலாம் முருகன். எனக்கு அம்மா வாரா, அவளுக்கு அதுக்குள்ள பணிவிடையெல்லாம் செய்து அந்த வஸ்துவெல்லாம் எழுதி கொடுங்க. இது ஹிஸ்டரி, நடந்த சம்பவம். இது இந்த திரேதாயுகத்தில் ராமாயணம் நடந்த போது இல்லை, நடந்த சம்பவம். அப்போ அந்த திருமலை நாயக்கரே அந்த அந்த கோயில் கட்டுறதுக்கு அந்த மலையே கொடுக்குறான். அந்த மலையே கோயில் கொடுக்குறான். அது கட்டையில் உள்ளப்பட்ட கஷ்டங்கள் சொல்ல முடியாது. அங்கே அந்த மலையில் உள்ள ஒரு கல்லையே எடுக்கக்கூடாது. ஏன்னா மலையே முருகன் சொல்லி வச்சுட்டாங்க. வெளியிலேருந்து கல்லை கொண்டு வந்து அங்கே தான் அதை கட்டினாங்க. கட்டி முருகனையே அங்கே பிரதிஷ்டை பண்ணி இந்த பையனை தான் அங்கே பிரதிஷ்டை பண்ணாங்க. அதுக்கும் நிறைய சம்பவங்கள். இந்த திருச்செந்தூர் வந்துட்டு முருகனுடைய தேர் வரைக்கும் நிற்க வச்சுட்டான். ஆனால் இவங்க தாழ்ந்த ஜாதியில் உள்ளவான்னு சொல்லிட்டு பிராமணன் என்ன செய்தான், இவங்களை உள்ளே ஏற்ற விடாமல் வெளியே தள்ளிட்டான். தேரை தொடக்கூடாது.
அந்த சைடில் தேர் அப்படியே நின்றுச்சு. தேர் இருந்த பிறகு என்னாச்சு, தேரை இழுக்க முடியலை, தேரோட்டத்துக்கு அன்னைக்கு நடந்து சொன்னேன் தான் அந்த ஆசிரியர் கேட்குது. என்னுடைய அம்மா வந்துட்டு பேக் சைடில் இருந்து அழுதுட்டு இருக்கா, அவன் தொட்டால் மட்டும்தான் அந்த தேர் போகும், இல்லைன்னா அந்த தேர் போவான்டான். அது முருக இதெல்லாம் சொல்லும்போது இங்கே உள்ள சூன்யவாதிகள் என்ன இல்லைங்க என்ன சொல்லுவாங்க, உண்மையா புரியா? அதாவது சூன்யவாதத்தை வந்துட்டு 100% நம்பாதுங்க. பகவான் உண்டும், அவன் பேசுவான், இதை மட்டும் நம்புங்க. அடுத்து பேக்கில் என்ன செய்யலாம், பேக்கில் இருந்து அவர் சிவ ஆச்சாரியர்கள் வந்து கூப்பிட்டு வந்து, அம்மா நம்ம தெரியாமல் செய்து போட்டோம், தேரை தொடுக்கணும், தேர் எடுக்க, தேரை தொட்டோம், தேர் எடுக்க. அப்போ தான் அடுத்த அரசர் கேட்குறா, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறேன். அது எனக்கு வந்துட்டு இந்த கோயில் கட்டுறதுக்கு கல் சுமக்கணும், கல் எடுக்கிறது வந்துட்டு இன்றைக்கு மாதிரி பிளாஸ்டிக் பெரிய கயிறு ஒன்றும் கிடைக்காது இல்லையா. அன்றைக்கி வந்துட்டு என்னென்ன பனை நார் இருக்குது, பனை நாரை முடிஞ்சு தான் அந்த கயரை கட்டுவோம். அப்போ என்ன செய்தாங்கன்னா, அந்த பனை நாருக்கு வேண்டி திருச்செந்தூர் தான் பனை ஜாஸ்தி. அப்போ அரசனை சொல்லிட்டான், சரி நீங்கள் எல்லோரும் வந்து உங்களுக்கு இஷ்டம் போல பனை நாரை வந்துட்டு அவங்களுக்கு கட்டு கட்டாக கொண்டு கொடுப்போம்னு நினச்சி கோயிலுக்கு. அப்படி அந்த பனை நாளினாலேயே அந்த கல்லை உருட்டி அங்கே கொண்டு போய் அங்கே அதை வச்சு அப்படியே பிரதிஷ்டை பண்ணி பெரிய கோவிலாக்கி, திருமலை கோவில்னா ரொம்ப விசேஷமான முருகன் கோவில். அதுவும் அங்கே அந்த விக்கிரகத்தை கல்லுன்னு ஒரு கிழமே நினைக்காது. ஏன்னா இந்த தாயார் என்ன செய்தான், பிரத்யட்சப்படுத்தினா அந்த அப்படி பார்க்க வேண்டியது. இது ஏன் உங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்லுன்னா, இன்னைக்கு பக்தி யோகத்தினுடைய கிளாஸ் தான். பக்தியை பற்றி தான் பேசணும். பக்தி இல்லாமல் நீங்கள் எந்த யோகை பண்ணாலும் உங்களுக்கு அந்த பூரண நிலையை அடைய முடியாது. உங்களுக்கு கம்ப்ளீட் இந்த தரிசனங்கள் வரும். தரிசனங்கள் தேவதைகள் எல்லாம் தரிசனம் தரும்போது நம்ம வந்துட்டு அந்த பக்தி இல்லாமல் இருந்தால் இந்த ஆனந்தத்தை நமக்கு அனுபவிக்க முடியாது. அட்டென்ட் பண்ணணும். அதான் நீங்கள் வந்துட்டு அப்பையாகவோ அம்மையாகவோ நீங்கள் சகோதரியாகவோ சகோதரனாகவோ எந்த முறைக்காக இருந்தாலும் ஏதாவது ஒன்று இருந்தால் வழிபடுங்க. அதாவது ராமகிருஷ்ணன் ஒன்றும் இல்லை, நிறைய எடுத்தார். அவர் ராதையாக இருந்து தவம் பண்ணார். பெரிய என்ன கதை, அது ராமகிருஷ்ணன் புக்கு படிங்க, அதில் எல்லாம் ராதையாக இருந்து அவர் தவம் பண்ணார். தாசனாக இருந்தது தவம் பண்ணும்போது இவர் வந்துட்டு ஆஞ்சநேயனாக மாறுவார். யார், ராமகிருஷ்ணன். அந்த சமயத்தில் அவருக்கு நட்டலுக்கு கீழே வந்து முனையில் என்ன செய்யுது, வால் முளைக்குது. அதனுடைய எஃபெக்ட். அப்போ எத்தனை பவர் பாரு. இவர் சாப்பிடும்போது குரங்கு எப்படி சாப்பிடும் அதே மாதிரி தான் சாப்பிட்டு நடக்கும். யாரு, ராமகிருஷ்ணன். அவருக்கு வந்து கை கால் என்ன செய்யாது, நேரம் நம்மளை மாதிரி நடந்து போக முடியாது. இந்த குரங்கினுடைய ரியாலிட்டி வரும். அதுக்கு பிறகு தான் ராமர் தியானம் பண்ணது. ராமதர்சனத்துக்கு ராமனை தியானம் பண்ணார். ராமன் பிரத்யட்சமாக சீதா பிராட்டியோடு கூடி பிரத்யட்சமாக. அடுத்ததாக என்ன செய்யணும், அந்த ஆஞ்சநேயனுடைய அந்த நிலைக்கு அவர் வந்துட்டு ஒரு ஃபீல் பண்ணார். ஆனால் லங்கையில் வந்து அம்மா ஒற்றைக்கு இருக்கும்போது எப்படி இருந்தான்னு ஒரு ஃபீல் பண்ணதும் அடுத்ததே ஒரு தரிசனம் கிடைக்குது. சீதையினுடைய தரிசனம் கிடைக்கிது. சீதை வந்துட்டு உடம்புக்குள்ளே இறக்கும், எல்லாமே காற்றுக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் ரொம்ப அவர் ஃபீல் பண்ணுவார். அவரே சொல்லுவார், சீதை எனக்கு உள்ளே இருக்கனால எனக்கு அழுது ஒரு நாளும் தீராதடான்னு. ராமாயணம் நினைச்சாலே எனக்கு அழுகை வந்துவிடும், அதனால் கூட ராமாயணம் நடிக்க மாட்டேன். அந்த ராம தியானத்தினுடைய எஃபெக்டு அது கழிஞ்சு தான் பின்ன வந்துட்டு இது எல்லாமே யார் சொல்லிக் கொடுக்குறா, தத்ர யோகையில் வந்து காளி என்னுடைய பிள்ளைய படிப்பிக்கிறான். அதனால தான் உங்களுக்கு ஒரு தெய்வம் நமக்கு தேவை, உருவப்பட்ட ஒரு தெய்வம் தேவையாக இருந்தால் அந்த தேவதை உங்களை எல்லாமே படிப்பிக்கும், எல்லா நிலையும் படிப்பிக்கும். நீ என்ன தியானம் பண்ண, இப்படி தியானம் பண்ண, நீ இப்படி தியானம் பண்ண, நீ இப்படி தியானம் பண்ண, தியானம் பண்ணி 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 அந்த நிலையை நமக்கு அடையலாம். அதெல்லாம் அடைஞ்ச பிறகு தான் அந்த ஆத்மாவுக்கு விழிப்புணர்வு இல்லாமல் சூனியன் 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 சொல்லிக்கிட்டு நம்ம லைஃப்பை வேஸ்ட் ஆகிட்டு இருந்தால் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது.
இப்போ நம்ம இத்தனை பேர் யோகைக்கு வந்துட்டோம். யாராவது யோகையில் ஒரு நிலை அடைஞ்சிங்களா? ஒன்றும் அடையலை. அது நீங்கள் ஒரு பக்தியில் போயிட்டு பாருங்க, ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் கிருஷ்ணாவை விളിച്ച് அழுதுட்டாவது இருக்கலாம். என்ன இல்லை? அப்படி தானே? ராமான விളിച്ച് நம்ம அழுதுகிட்டே இருக்கலாம். அந்த அன்பை கொடுத்து நம்ம இது செய்யணும். அப்போ உங்களோட பிரெயினுக்குள்ளே வந்து சூன்யவாதத்தை ஏற்றாது. சூன்யவாதத்துக்கு நமக்கு தேவையில்லை, பக்தி நமக்கு தேவை. எந்த யோகா செய்தாலும் யோகா ஒரு பக்கம் இருக்கு, நம்ம உடம்புக்கும் ஆத்மாவுக்கும் வேண்டியுள்ளதுதான் ஓகே. ஏன்னா இந்த ஆத்மாவை நம்ம என்ன செய்யணும்? மெருக்கணும் சொன்னால் எப்படி? அதனுடைய எக்ஸ்பேன்ஷனை கொண்டு வரும், விழிப்புணர்வை கொண்டு வரும். இந்த விழிப்புணர்வு கொண்டு வரணுமா இருந்தால் பக்தி தான் முக்கியம். பக்தி இல்லாமல் கண்டிப்பாக உங்களுக்கு விழிப்புணர்வு அடைய முடியாது. மீதி உள்ள விழிப்புணர்வு எல்லாம் வந்துட்டு நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல டச் இது பண்ணி நிற்கும். சோதனைக்கு இறைவன் நிறைய சோதனையும் தரும். ஒரு உதாரணம், திடீர்னு ஒரு வியாதி வந்துடுது. அந்த சமயத்தில் நீங்கள் சூரியவாதத்தில் இருந்தால் நீங்கள் எந்த இறைவனை தொழுவீங்க? ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்கள் என்ன, இறைவன் தானே ஒன்று, இது தான் அனுபவிக்க வேண்டியதுதான், அனுபவிங்க. இங்கே அந்த டைமில் அனுபவிக்க முடியாது. திருப்பி உடனே வீണ്ടുம் இறைவனை பழி சொல்றதுக்கு திருப்பி வருவீங்க. யாராவது சிவனே, யாராவது கிருஷ்ணனே, யாராவது ராமனே, யாராவது காளியை விழிச்சா நீங்கள் என்னவீங்க? என்னுடைய பாஷையில் தள்ளைக்கு தான் விழிப்பீங்க, வேற ஒன்று விழிக்காது. தெய்வம் என்னத்த தெய்வம், என்ன கட்டை, எனக்கு என்ன சாதிச்சு வந்தது? நான் இத்தனை நாளும் கத்தி எனக்கு ஒன்றும் கிடைக்கல. நான் யோகா பண்ணேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கல. குருவா பாபாஜியா வந்தாரா, அவர் எங்கே போனார்? இப்படி நம்ம லைஃப்பை பேசுகிறாங்க. அது சொன்ன உங்களுக்கு ஒரு பிரேம பக்தியில் இருக்கட்டும், கேட்பதுக்கு ஒரு ஆள் கூட இருக்கிறான். உன்னை அந்த பூரண அத்வைத நிலைக்கு உன்னை கொண்டு செல்வதே இந்த விக்கிரகம் தான், இந்த சக்தி தான். அதனால தான் பகவான் கிருஷ்ணனே சொன்ன, நான் விக்கிரக ரூபேனா இருக்கிறேன் ஆல்வினா, நான் விக்கிரகத்தில் நான் இருக்கிறேன், விக்கிரகம் அல்லாமலும் நான் இருக்கிறேன், ரெண்டும் நான் தான். அப்போ இந்த பக்தி நமக்கு கண்டிப்பாக நம்மளை என்ன செய்யும்? அந்த நிலையை கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும்? வீட்டுக்குள்ள ஒரு பிரேம பக்தியில் இருந்து, அதுக்காக நீங்கள் மந்திரங்கள் எல்லாம் ஓத வேண்டிய தேவையில்லை. ஓம் க்ரீங்கிறாங் க்ரீங் இங்கே ஒன்றும் தேவையில்லை. இப்போ அங்கே நம்ம பிருந்தாவனத்தில் போனால் ஒரே ஒரு விழி தான் இருக்குது, ராதே கிருஷ்ணா. அதுதான் மந்திரம். அம்மான்னு விളിக்க தெரியாதா உங்களுக்கு? அதுதான் மந்திரம். நமக்கு அப்பான்னு விളിக்க தெரியாதா? அதுதான் அப்பா அம்மா. அம்மையை வந்து தெய்வத்தை அப்பான்னு விളിங்க, அப்பான்னு விളിங்க, அம்மான்னு விളിங்க. இல்லை ஏசுநாதர் வந்துட்டு தெய்வத்தை வந்துட்டு ஓங்கிறீங்கிறாங்கிறீங்க அப்பா நமகான்னு விളിச்சாரா? மட்டும் விളിக்கலையே. விളിச்சாரா? பிதாவேன்னு விളിச்சாரு, வேற ஒன்றும் அவர் விളിக்கல, அப்பான்னு விളിச்சாரு. பெரிய பிதாவேன்னு விളിக்கிறது போலும் நம்மளுடைய பாஷையில் உள்ள என்ன செய்யணும்? ஆழத்தில் நீங்கள் விളിக்கும் போது உங்களோட விழி அப்பானோட விழி அது என்ன விழிக்கும்? எப்படி வேணும் விழிக்கிறேன். ஏன் வந்துட்டு இப்போ கணவனை வந்துக்கிட்டு வெளியில் காண வந்தால் நீங்கள் சேட்டா சோட்டான்னு விழிக்கிறது. உள்ளே போகிற என்ன டேய் வாழையா போகிறேன்னு தான் விழிக்கும். அதுக்கு வந்துக்கிட்டு அந்த அன்பினால தான் நம்ம விழுப்போம். இல்லை அவனை வந்துக்கிட்டு நம்ம திட்டதுக்காக விழிச்சோம். இல்லாட்டதுக்கு வந்துட்டு என்னைக்கு சேட்டோ ஆட்டோ பாட்டோ எழுதி விட்டா இருந்தீங்க. அப்படி இருந்தீங்களா? ஒரு கதை இல்லை. அப்படி என்னைக்கும் வந்துக்கிட்டு காலி தொட்டு தொழுகிட்டே இருந்தீங்களா? கேட்டன ஒன்றும் இல்லை இல்லையே. அப்போ உங்களுக்கு அதில் அன்பு இல்லாததுனாலே இருந்தீங்க. அப்போ அங்கே வந்துட்டு என்ன இருக்கு? நீங்கள் வந்துட்டு இப்போ கணவனை கண்டோன்னா குட்டுக்கிட்டா உரைச்சிட்டா இருந்தீங்க. அப்போ தன்னுடைய உரிமை கொண்டாட வேண்டும். அப்போ இறைவனோட நம்ம உரிமை கொண்டாட வேண்டும். உரிமை தான் நமக்கு முக்கியம். அந்த ஆனந்தம் நமக்கு வரணும். பக்த மீரா வந்துட்டு பகவானுக்கு நிவேத்தியம் பண்ணது அவளுக்கு ஒன்றும் தெரியாது. அந்த பிரச்சனை இருப்பான். அதாவது நமக்கு யதார்த்த பக்தி எப்படி வேணும்? சபரி என்ன செய்தான்? சபரியினுடைய பக்தி நமக்கு தேவை. கடிச்சிட்டு தான் கொடுத்தான். சின்னப்பாங்க நான் சாப்பிட இல்லையா? இல்லை எனக்கு வந்துட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து சுத்தப்படுத்து செஞ்சு சோகா சொன்னாரா? ஒன்றுமே அப்படி சொல்ல.
அவன் அந்த அமிர்தத்தை எடுத்து அப்போ தான் லட்சுமணன் சொன்னேன், அண்ணா எச்சில் சாப்பிட்டு இது ரொம்ப அமிர்தடா, எனக்கு கௌசல்யா அம்மா எனக்கு தந்ததை விட நல்லா இருக்கு டேஸ்ட். அத்தனைக்கு அன்பு இருக்காங்க. இங்கே என்ன தண்ணி தெளிக்கிறது, பாத்திரத்தை வைக்கிறது, அதில் எல்லாம் வச்சுட்டு இப்படி ஆக்கிட்டே இருப்பாங்க. இது ஒன்றும் அவன் சாப்பிட போகிறது இல்லை. நம்மளுடைய பக்தி என்ன பக்தி? என்ன பக்தி? ஆச்சார பக்தி மட்டும் இல்லை, இதுக்கு வேற வியாபார பக்தின்னு பேர். இதுக்கு பேர் வியாபாரம் பண்ணோம் நம்ம இந்த பக்தியை, வேற ஒன்றுமே இங்கே பண்ணாங்க. நமக்கு வியாபார பக்தி தேவையில்லை, அன்பு தான். அந்த அன்பை வந்துட்டு ஃபோர்ஸாக கொடுக்கணும். அது கொடுக்கத்தான் நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்? அந்த அன்பு அங்கே எது கிடைக்கும்? அவன் பேசுவான், பேச வைக்கணும். நீங்கள் காலையும் நீ பேசல, நீ என்னை பார்க்க முடியலை, நான் உன்னை என்ன செய்வேன்? நான் ஏதாவது தலையை வெட்டி நான் உனக்கு தாரேன், எனக்கு இன்னும் வேண்டாம், வாழ்க்கை வேண்டாம். அதான் ராமகிருஷ்ணன். இங்கே என்னதோ நம்ம இதை ராமகிருஷ்ணன் பரமஹம்சன் வேண்டாம். இங்கே உள்ள பக்தர்கள், இங்கே உள்ள ஆளுகள், யோகிகளுக்கு ராமகிருஷ்ண பக்தர் அது ஒரு 4ஆம் கிட்ட பக்தர். நான் பெரிய நிலை அடைஞ்சிட்டேன். என்ன நிலை? நான் சூன்யவாதத்தில் அடைஞ்சிட்டேன். இல்லை, யாரு சூன்யம்? ஒரு காலில் ஒரு முள்ளு குத்துனா இவங்களுக்கு சூன்யம் எங்கே போகும்? ஒரு ஆக்சிடெண்ட் வந்தால் இவங்களோட சூன்யம் எங்கே போச்சு? அங்கே வந்துட்டு ஐயோ அப்போ சூன்யம் விழிக்கணும் தான் ஐயோ பண்ண விழுப்பாங்களா? அதல்ல. பிரேம பக்தி 100% நமக்கு தேவை. ஆழத்தில் பக்தி வேணும், விரக பக்தி வேணும். நமக்கு விரகம் வேணும். விரகம், அப்பா நீ என்னைக்கு வருவேன்னு ஒரு கேள்விக்குறி வேணும். நமக்குள்ள அதிகாரப்பட்ட ஒரு பக்தி நமக்கு தேவை. அந்த அதிகாரம் நமக்கு தேவையில்லை. அந்த அதிகாரம் நமக்கு கிடையாது. நம்ம என்ன செய்யணும்? அந்த அதிகாரம் இல்லாமல் நம்ம என்ன செய்யணும்? அவனை வந்துக்கிட்டு 4ஆம் தரம், நம்ம 2ஆம் தரம் போலும் வைக்கல, 4ஆம் தரமாக வச்சுருப்போம். எதுக்கோ ஒன்றுக்கு நமக்கு என்னத்தை ஒரு புடவை கிடைக்காம இருந்தால் அவன்கிட்ட போய் ஐயா மாப்பிள்ளைகிட்ட சொல்லி ஒரு புடவையாவது வாங்கி இங்கே சொல்ல முடியாது. அங்கே போய் கேட்டுக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம்? தெய்வத்தில் போய் சொல்லி ஆயுசை கூட்டி தான் எனக்கு வந்து கழுத்தில் உள்ள செயினை ஒரு கிலோ கிடைக்காத 1.5 கிலோ ஆக்கித்தான். இப்படி தான் நம்மளுடைய பக்தி. நமக்கு என்ன செய்யலாம்? அந்த பிரேம பக்தி நமக்கு வருது. அதனால் யோகா மட்டும் போதாது, நல்லா சாதனை பண்ணது மட்டும் இல்லை, 4 ஸ்டேஜுகள் அந்த பகவான் சொல்லியிருக்கா. 4 ஸ்டேஜுகளையும் நம்ம செய்ய வேண்டும். யோகாவோ எல்லாம் நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் தான் யோகா இல்லை. ஆத்மாவுக்கு நமக்கு தேவை அந்த பிரேம பக்தி மட்டும்தான். அதில் நீங்கள் எந்த ரசத்துலேயும், அது உதாரணம் ராவணனுடைய சத்ருபாவத்தில் இருக்க பக்தி பெரிய பக்தி. விபீஷணன் கேட்குறான், அண்ணா நீ வந்துட்டு என்ன செய்யணும்? சீதையை கொடுக்கக்கூடாதா? போடா மடையா, அவளை நான் இங்கே வச்சாதான் எனக்கு மோட்சம் கிடைக்கும். அந்த போதம் ராவணன் இருக்கு. அப்போ அந்த ராவணன் வந்துட்டு மோசப்பட்டவனா? அடுத்ததாக வந்துட்டு இரணியகசிபுவாக இருக்கும்போது பிரகலாதன்ட்ட கேட்குறான், உன்னுடைய தெய்வம் எங்கேனா இருக்குது? தூணில் திருப்பூர் இருக்குது, இந்த தூணில் இருக்காத இருக்குது, எனக்கு கொள்ளலாம். ஏன்னா எழுப்பம் வந்து என்னை ஆட்கொள்ளுவான். அப்பவுமே சொல்லலாம், அதில் வந்து சொல்லலாம், உன்னுடைய தெய்வம் எனக்கு தேவை. அவன் சத்ருவாகட்டும் மித்திரமாகட்டும், அவன் எனக்கு தேவை. அதனால் நான் அடித்தான் வந்தபோது அப்போ அந்த டைமில் அவன் என்ன செய்யறான்? யுத்தம் அல்ல, அவன் போட்டது எல்லாமே புஷ்பமேன்னு சொல்கிறான். புராணம் அதுதான் சொல்லுது. அவன் கதை எடுத்து ஓங்கி 2 அடி அடித்தாலும் அது புஷ்பமாக மாறுது. ஏன் தவப்பவனும் பிள்ளையும் வந்துட்டு சின்ன பிள்ளையா இருக்கும் போது நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த காலை கொண்டு சவிட்ட மாட்டீங்களா? அப்பனை அம்மையை சவிட்ட மாட்டீங்களா? அம்மா சவுட்டுவோம். நீங்கள் வந்து பாலை குடிக்கும்போது எத்தனை தடவை அந்த அம்மையினுடைய அந்த முலையை நீங்கள் கடிச்சிருப்பீங்க. அவன் ஐயோன்னு விழிக்க இல்லையா? அதுதான் பிரேமம். சரி, நமக்கு வந்து யோகா தியானம்.